நமஸ்தி. இன்னைக்கு நம்ம 2வது அத்தியாயத்தில் 71வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். விஹாய காமான்யஸ் சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருஹः நிர்மமோ நிரஹங்காரः சாந்திமதிகச்சதி. விஹாய காமான் யஹ சர்வான் புமான் சரதி நிஸ்பிருஹः நிர்மமஹ நிரஹங்காரஹ சஹ சாந்திம் அதிகச்சதி. பகவான் ஸ்தித பிரஜ்ஞனோட லக்ஷணங்களை சொல்லிட்டு வராரு. கிட்டத்தட்ட 17 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்தை சேர்த்து ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம். ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னா யாருக்கு தான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம் பிரதிஷ்டிதமாக ஆகியிருக்கும். அதாவது இந்த உடம்போ மனசோ ஜடம், அது ஆத்மா இல்லை. ஆத்மா அதாவது என்னுடைய ஸ்வரூபம் சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ந்தவர் இந்த ஞானி. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணங்களை முடிவுரை செய்கிறாரு. இப்போ ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். விஹாய காமான், சர்வான் காமான் விஹாய, எல்லா ஆசைகளையும் இந்த ஞானி விட்டுடுறான். பொதுவாக ஆசைகள் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லார் மனசுலையும் ஏற்படுறது. இது எனக்கு கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது ஆசையாக உருவெடுக்கிறது. ஆசையிலிருந்து செயல் ஏற்படுறது. இந்த ஞானி தனக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபம் சுகஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். அதனால் அவருக்கு வெளியில் தேடல் கிடையாது. நான் எங்கும் இருக்கிற பிரம்ம தத்துவம்னு அந்த ஞானி உணர்ந்த பிறகு அவனுக்கு எது தேவை எது தேவையில்லை. அதனால் அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை. நிஸ்பிருஹ, ஸ்பிருஹ அப்படின்னா ஆசை, செயலில் தூண்டுற ஆசை. அவர்கிட்ட எந்த ஆசைகளும் இல்லை. அடுத்து நிர்மமக, என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது, ஷரீரம் உட்பட. அடுத்து நிரஹங்காரக, நான் அப்படிங்கிற தோற்றம் அவரிடத்தில் இல்லை. அஞ்ஞானிகளான நமக்கெல்லாம் இந்த உடம்பு மனசுக்குள்ள நான்கிற எண்ணம் உண்டு. ஆனால் அந்த ஞானிக்கு அந்த அகங்காரம் கிடையாது. அகங்காரம் அப்படிங்கிறத தமிழில் வேறு மாதிரி பிரயோகப்படுத்துவோம். இங்கே அகங்காரம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற தோற்றம். இப்படிப்பட்ட ஞானி சாந்திம் அதிகச்சதி, அவன் சாந்தியை அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம சுருக்கமாக பகவான் சொன்ன அத்தனை லட்சணங்களையும் பார்ப்போம். முதல்ல சர்வ காம பரித்தியாகம், எல்லாவித ஆசைகளையும் விட்டுடுறான் சமாதியில். ஆத்மரதிகி, தன்னிடத்திலேயே சந்தோஷத்தை அடைகிறான், இதுவும் சமாதியில். அடுத்து சமாதியை விட்டு வெளியில் வரப்ப அந்த ஸ்தித பிரஜ்ஞர் எப்படி நடந்துப்பார்? துக்கேஷு அனுத்விக்ன மனக, துக்கத்தினால அவர் மனசு கொந்தளிப்பு அடையிறதில்லை. சுகேஷு விகத ஸ்பிருஹ, சுகம் வேணும் வேணும் அப்படிங்கிற ஏக்கம் கிடையாது. ராக அபாவக, அவரிடத்தில் பற்றுதல் கிடையாது. குரோத அபாவக, பய அபாவக, குரோதமும் கிடையாது பயமும் கிடையாது. சர்வத்திர ஸ்நேக அபாவக, எந்த இடத்துலையும் பற்றுதல் அவருக்கு கிடையாது. சுகம் கிடைச்சதுன்னு சந்தோஷம் கிடையாது. துக்கம் வந்துடுச்சுன்னு துவேஷம் கிடையாது. இந்திரியங்களை ஜெயிச்சவர், அதை தமஹ அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரத்யக் பிரம்மபரதா, எப்போவுமே உள்நோக்கி இருப்பவர். சமாஹித சித்தத்துவம், மனசு ஒருநிலைப்பட்டிருக்கு. விவகார ராகித்யம், தேவையில்லாமல் செயல்கள் செய்யறதில்லை. இந்த உடம்பு தங்கி நிற்கணுங்கிறதுக்கு மட்டும் செயல்களை செய்துட்டு அல்லது உலக நன்மைக்காக செயல்களை செய்துட்டு இருப்பவர். கடைசியில் நிர்மம, எதுவும் என்னுடையதுன்னு அவர் நினைக்கிறதில்லை. நிரஹங்காரக, நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவரிடத்தில் இல்லை. இது அத்தனையுமே ஒரு ஞானியோட லட்சணங்கள் பகவான் நமக்கு சொல்லியிருக்கார். இந்த லட்சணங்கள் எல்லாமே ஞானிக்கு ஸ்வபாவம், நமக்கு சாதனை. இந்த அடுத்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. 72வது ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி.
एषा ब्राह्मी स्थितिः पार्थ न एनां प्राप्य विमुह्यति स्थित्वा अस्याम् अन्तकाले अपि ब्रह्मनिर्वाणं ऋच्छति. பகவான் இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. இதுதான் பிராமி ஸ்திதி. பிராமி ஸ்திதி பிரம்ம நிலை. எதை அடையிறதுனால அதுக்கப்புறம் மோகம் இல்லையோ, ஸ்தித்வா அஸ்யாம் எதில் நிலை கொள்றதுனால, எதை அடையிறதுனால, அந்த காலே அப்படி கடைசி நிமிஷத்தில் இந்த உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி யார் ஞானத்தை அடையிறாங்களோ சக பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, அவன் அந்த மோக்ஷத்தை அடைகின்றான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார். இதோட இந்த அத்தியாயம் முடிவுரை அடைகிறது. நம்ம அடுத்து இந்த அத்தியாயத்தோட சுருக்கமாக எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு வாட்டி அர்த்தத்தை பார்த்துட்டு 3வது அத்தியாயத்தை ஆரம்பிப்போம். தன்யவாதः.